இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் தான் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேங்க. நான் குண்டரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் 5020 அரிசி கூட எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துனீங்கன்னா போதும். ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 5 to 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் வெந்தயம் நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுகள் 12 இட்லி 5 தோசை வருங்க. 6 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியோடவே சேர்த்து நல்லா தண்ணி விட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் பொதுன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் தண்ணி சேர்த்தியே அரைச்சிக்கோங்க. ஏன்னா வெந்தயம் டக்குன்னு இறுகவும், அதனால் நல்லா தண்ணி சேர்த்து 2 செட்டாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. மாவு நல்லா புளிச்சாதான் இட்லி சாஃப்டாக வரும். வெந்தயம் ஆட் பண்ணிடுறதுனால மாவு சீக்கிரம் கெட்டியாயிரும். நல்லாவே தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம இட்லிக்கு ஊற்றுறத விடவே இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கணுங்க. அப்போ தான் இட்லி இறுகாமல் சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் வெந்தால் சூப்பரான வெந்தய இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. சட்னி சாம்பாரோட நல்லாயிருக்கும். தோசையும் கல் தோசை மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா வரும். சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.